பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ இழந்து போன அனைத்தையும் மீண்டும் திருப்பிக் கொள்வாய். அப்பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் எல்லாம் உங்களை விட்டு ஓடிப்போகும். கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 51:11, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் நிறைய காரியங்களை இழந்து போயிருப்பீங்க. உங்கள் சொந்த இடம் அல்லது சொந்த வீடு, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட வேலை, எல்லாவற்றிற்கும் மேல் நீங்கள் இழந்து போன சந்தோஷம், சமாதானம், மனமகிழ்ச்சி, நிம்மதி, இப்படி ஏதோ ஒரு காரியத்தை இழந்து போய் தவித்து கொண்டிருக்கிற நீங்கள் திரும்பி வருவீர்கள். எதற்காக என்ன தெரியுமா? நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் நீங்கள் சுதந்தரித்து கொள்வதற்காக. அப்படி நீங்கள் மீண்டு வந்து சுதந்தரிக்கும் பொழுது நித்தியமான மகிழ்ச்சி உங்கள் தலைமேலே இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீங்க. இவ்வளவு நாள் இருந்த சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். இவையெல்லாம் ஏன் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு மீண்டு வர முடியாமல் இருந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மீட்கப் போகிறார். நீங்கள் ஆனந்த களிப்போடு திரும்பி வந்து இழந்து போன அனைத்தையும் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன் என்று சொல்லி உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Have a blessed day. Jesus bless you.